ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பா லட்சுமி. நான் சொல்லிக்கிறேன் கவிதா கிட்ட, சரியா? நான் சொல்றேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. போயிட்டாளா? என்னடி பிரச்சனை? போயாச்சு. எல்லாம் போயாச்சு. அதுவும் உன்னை 4 நாளா பாக்கணும்னு சொல்லுதான் நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஒளிஞ்சிக்கிற. என்னதான் நீ பிரச்சனை? அட நீங்க வேற, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கா, அத கழுத்துல போட்டவ கழுத்துல இருந்து கலட்டவே இல்ல. நான் பாக்கணுங்கிறதுக்காக அங்கிட்டு போறதும் இங்கிட்டு வர்றதும். ஐயோ. சரிடி, அது போய் ஒரு எட்டு பாத்துட்டு தான் வந்தா என்னவா? அப்படி ஒண்ணும் நான் பார்க்கவும் வேணாம், அவ என்கிட்ட காமிச்சு பீத்தவும் வேணாம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துதான் ஆகணும் நீ. அட அதுதான் கிடையாதுங்க. இன்னைக்கு அவ மாமியா ஊருக்கு போயிருவா. போகும்போது அந்த நெக்லஸ வாங்கிட்டு போயிருவா. அப்புறம் எப்படி என்கிட்ட காமிச்சு பீத்துவா? அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த கேள்வியெல்லாம் வக்கனையா கேளுங்க. நேத்துதான் சுபாக்கா கிட்ட பேசினத ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டேன். பாத்து ஏண்டி, எப்படியும் போகதான் போறா, ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்தா என்னமா? அதெல்லாம் அவ வாச கூட்டும் போதே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். என்கிட்ட காமிச்சேன் அப்படின்ற திருப்தி அவளுக்கு இருக்க வேண்டாம். எல்லாம் உங்களை சொல்லணும். கடுகு மணி அளவாவது மூக்குத்தி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்திருந்தா மூக்கு சிந்துற நேரத்துலயாவது எல்லா வீட்லயும் போய் காமிச்சு பீட்டிட்டு வந்திருப்பேன். ஒண்ணுக்கும் நாய்க்கு கிடையாது. எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம். மூக்குத்தி வாங்கவே வழி இல்ல, இதுல எங்க நெக்லஸ போட்டு நான் பீத்துறது? மத்ததெல்லாம் வக்கனையா கேப்பீங்க.